ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு. நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பாவு அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இதுக்கு அளவு வந்து தண்ணி நம்ம 2.5 வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம். இதை வந்து முதல்ல தாளிச்சிக்கலாம். நம்ம குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்க காரத்துக்கானது. இது வந்து நடுவில் கீறிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அது சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாதம். இதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி டொமேட்டோ பாத் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மறுபடியும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வாசனை போயிட்டு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் காண்டி தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன கப்பில் வந்து நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்து செய்யும் போதும் நல்லாயிருக்கும் சாதம். உங்களுக்கு பட்டாணி வேண்டாம்னா நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினாவோ 1 கைப்பிடி வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கோ போட்டிருக்கோம், அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். தக்காளி எல்லாம் சாஃப்டாகிட்டு வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அப்படியே எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 3 தக்காளி சேர்த்துட்டு இருக்கோம். தயிர் ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். நான் வந்து ஃபாரம் தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் நமக்கு சாதம் வந்து நல்லா உதிரியாக வரும். நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி ரைஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம் டொமேட்டோ பாத்து. இப்போ அரிசி வந்து கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கும் போது அப்படியே கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு முறை. இது வந்து தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி கூட ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் 3 விசில் ஆகிடுச்சி. சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து நல்லா ஆறின பிறகு நல்லா உதிரியாக வரும் சாதம். ஸோ நம்ம குயிக்காக இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்சுருக்கிறது வந்து ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ பாத்து. நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் வந்து நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கும் இது செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சுட்டோம் நம்ம. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் தயிர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம். இதுக்கு வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டொமேட்டோ பாத் வந்து நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால மசாலாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ ரைஸ் வந்து பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.